இங்க சொந்த கிராமத்திலேயே கான்ஸ்டபிளா இருக்க கலைபாண்டியன்ன்றவர். இப்போ ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டே இருப்பாரு. இப்போ ஒய்ஃப் பின்னாடி நின்னு அத பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட குடும்பம் வந்து காலங்காலமா ஆடு மேய்க்கிற வேலைய தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கூட இவரோட அம்மா இப்போ ஒரு ஆட்டோட கொம்ப வாயாலேயே கடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்ல வேலை செய்ற கருப்புன்றவரும், ஒரு ராசியான கையால எனக்கு ஒரு சன்ன ஆடா பார்த்து குடாத்தான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆடு வளர்க்கறது அவ்வளோ சுலபம் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களோட ஸ்டேஷன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறதால, இப்ப பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பயந்து போய் ஜன்னல் மேலயும், இப்ப கப்போர்ட் மேலயும் ஏறிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர்க்காரங்களே ஸ்டேஷன்ல இருக்க பாம்ப புடிச்சிட்டு வந்து, இப்ப காட்டுக்குள்ள விட்டுடுறாங்க. பார்த்தா ஸ்டேஷனுக்கு பல மாசமா கேஸே வரலன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேஷன மூடிட்டு, இப்ப சிட்டில இவங்கள மாத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த களபாண்டியன்றவரு ஒரே ஊர்ல இருக்கிறதால தான் ஈஸியா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதனால ஸ்டேஷன மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பக்கத்து ஊர்ல ஒரு காசுக்காக உள்ள போயிருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனால ஏசாயும் எனக்கும் இந்த ஸ்டேஷன் ரொம்ப புடிச்சிருக்கு. நானும் வரேன்னு சொல்லிட்டு, இப்ப கூடயே போறாரு. பார்த்தா போற வழி ஃபுல்லா இவங்க வீட்டு ஆடு தான் மேய்ஞ்சுட்டு இருக்கும். எவ்வளோ ஆடு தான்யா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, தோராயமா ஒரு 5000 ஆடு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்ப பாட்டிகிட்ட போய் கேட்டா, அந்த பாட்டியும் இப்பலாம் யாரும் அது மாதிரிலாம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து எல்லாரும் குடிச்சிட்டு, இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட பொண்டாட்டிக்கு இவரு போலீஸா இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா இவருக்கு ஆடு வளர்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். இதனால இவங்களும் உனக்கு பொண்டாட்டி முக்கியமா, ஆடு முக்கியமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் கருப்புன்றவர் மறைச்சு வச்ச சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரே இடத்துல காக்கா குருவி எல்லாம் மேல பறந்துட்டு கத்திட்டு இருக்கும். இவனும் அங்க என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மனுஷனோட தலை மட்டும் ஒரு பாறை மேல இருக்கும். இவனும் இப்போ கான்ஸ்டபிளா இருக்க கலைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவரும் இவனை ஏதாவது குடிச்சிட்டு உளறானான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்றதுக்காக நேர்லயே வந்துடுறாரு. பார்த்தா நிஜமாவே அங்க மனுஷனோட தலை தான் இருக்கும். இப்ப அங்க கண்டுபிடிச்ச அந்த தலை எல்லைக்கல்லுக்கு மேற்கு பக்கம் இருந்தாதான் நம்ம ஸ்டேஷன் கீழே வரும்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் நம்ம இருக்கிற ஸ்டேஷனுக்கு கீழே வரணும்ன்றதுக்காகவே இப்ப அந்த தலையை எடுத்துட்டு போய் இடத்த மாத்தி வச்சிடுறாரு. இத பாக்குற கருப்பும் தலை எப்படினா இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு சனியனா இருக்கிற ஆடு வேணுமா வேணாமா, ஒழுங்கா அமைதியாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்ப எஸ்ஐயும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த தலை கூடவே ஒரு லெட்டரும் நிறைய காசுமே இருக்கும். எஸ்ஐயும் இதை எடுத்து படிச்சு பார்த்தா, என் தலையை அடக்கம் பண்றவங்களுக்கு இந்த காசுன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு நிறைய ஹையர் ஆபீசர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. மோப்பனாய் மோப்பம் பிடிச்சதுல கீழே ரத்தக்கரையோட ஒரு டாலர் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு போன தடயமும் இருக்கும். அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த தலையை எடுத்துட்டு போறதுக்கு பாக்ஸ் கேட்டா பூந்தி பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பான். இப்ப இந்த தலைய பாக்ஸ்குள்ள எடுத்து வைக்கிறதுக்கு நான் எடுத்து வைக்க மாட்டேன், நீ எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. கேனா எடுத்து வைடான்னு சொல்லிட்டு இப்ப கருப்பையே உள்ள எடுத்து வைக்க சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போனா உடம்பு இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தலைய குடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப இந்த தலைய போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு எல்லார்கிட்டயும் காமிச்சு யாருக்காச்சும் இவரை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப டீ கடையில இருக்கிறவரு மழுப்பி பதில் சொல்றதால துருவி கேட்டதுல இவனோட பேரு முத்து. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழால பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த திருவிழால டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கள பார்த்துக்கிறதுக்காக கூட வந்தான். நாங்க அந்த பொண்ணுங்கள எப்படாச்சு பார்த்துட முடியாதான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருந்தோம். டான்ஸ் ஆடி முடிச்சதும் அப்புறம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சான். அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே முத்து தான் வேணும்னே 2 ஊர்களுக்கு நடுவுல சண்டைய மூட்டி விட்டு அந்த பொண்ணுங்களை அங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போயிருப்பான். இப்ப இந்த போலீஸோட பொண்டாட்டியும் உங்க அம்மா வீம்புக்குன்னு மாடு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் உன் பொண்டாட்டிலாம் எந்த ஒரு வேலையும் வாங்க மாட்டேன்னு நானே ஆளை வச்சு இந்த மேட்டை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. இப்ப வைஃப் கூட சேர்ந்து இவரும் இப்ப சாப்பிடுறதுக்காக வெளியே போயிருப்பாரு. இந்த கேஸ பத்தி பொண்டாட்டி கிட்ட புலம்பிட்டு இருந்திருப்பாரு. இதனால இவங்களும் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க போகும்போது இப்ப ஹோட்டலோட ஓனர் கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இவரை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன பார்த்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, இந்த கடையோட பெரிய முதலாளியே இவர்தான்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி பழக்கம்னு கேட்டா எனக்கு பழக்கமெல்லாம் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஹோட்டல்ல முத்து சாப்பிடுவதற்காக வந்திருப்பான். அந்த கடை ஓனர் இந்த பெரியவரை ரொம்ப கேவலமா மரியாதையே இல்லாம பேசிட்டே இருப்பாரு. இத பார்க்கிற முத்து அவன் வண்டியில மறைச்சு வச்சிருக்க காசுல இருந்து இப்ப கொஞ்சம் காசு எடுத்து தந்துட்டு இந்த ஓனர் கிட்ட கொடுத்துட்டு, இந்த ஹோட்டலுக்கான 3 வருஷத்துக்கான லாபமும் இந்த ஹோட்டலுக்கான விலையுமே இருக்கு, இந்த ஹோட்டல எனக்கே கொடுத்துடுன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த பெரியவரை கூட்டிட்டு போய் இப்போ கல்லாப்பெட்டியில உட்கார வச்சிருப்பான். இப்படித்தான் அந்த பெரியவருக்கு முத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த முத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த போட்டோல இருக்கிறவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே இவரும் ரொம்ப வருத்தப்படுறார். அவரை பார்க்கத்தான் முடியாது, அவரோட போட்டோவாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டு வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி டான்ஸ் குரூப் கூட முத்தை பார்த்ததா சொன்னதால இப்போ அந்த டான்ஸ் குரூப்பை தேடி போறாங்க. எப்ப மீனாங்கிறவங்க இந்த டான்ஸ் குரூப்பை விட்டு போனாங்க, இந்த கலைக்கூடம் சரியா போகாததால மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மீனாவை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதனால கூட இருந்த சிட்டுவ பத்தி விசாரிச்சா அவங்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அதே போட்டோஸ்ல முத்து ஒரு யானை மேல உட்கார்ந்துட்டு கேரளாவுல எடுத்த ஒரு போட்டோ இருக்கும்.
இப்போ அந்த போட்டோ வச்சு குறிப்பிட்ட அந்த யானை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ESI இப்போ கேரளாவுக்கு போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கான்ஸ்டபிள் சிட்டு கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த யானை ஒரு கோயில்ல இருக்கும். விசாரிச்சதுல அது ஒரு ட்ரஸ்ட் மூலமா தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த முத்துங்கிறவர் பல வருஷத்துக்கு முன்னாடி அனாதை ஆசிரமத்தோட மேனேஜரா இருந்ததா சொல்றாங்க. இந்த பக்கம் சிட்டுவ பார்க்க போற வழியில இப்போ ஆடு மேய்க்கிற அம்மா கிட்ட விசாரிக்கும் போது இந்த தம்பி ரொம்ப நல்லவரு. ஆட்டோடைய புழுக்கைய வாங்கிட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தா வண்டி ஃபுல்லா இப்போ நிறைய பிளாஸ்டிக் பொருள் எடுத்துட்டு போய் புழுக்கை வாங்குனன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு சும்மாவே அந்த பொருளை கொடுத்துட்டு யாரும் இல்லாத இடமா பார்த்து அந்த புழுக்கைய எடுத்துட்டு போய் கீழே கொட்டிட்டு வந்துருவான். இப்போ அந்த ஹோட்டல் ஓனரும் முத்துவோட போட்டோவுக்கு மாலை போட்டு வச்சிருப்பாரு. அங்க சாப்பிட வந்த ஒருத்தரு இவனோட போட்டோ இங்க ஏன் இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இவரை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் என் வாட்ச் கடையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றாரு. முத்து அவரோட கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பதட்டமா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்சை கொடுத்து இதை ரிப்பேர் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாடல் வாட்ச் ரிப்பேர் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்க்கிற அவரும் இந்த வாட்சை கிளீன் மட்டும் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. பார்த்தா அந்த கடையில இப்போ ஒரு மஞ்சள் பை ஒண்ணு புதுசா இருக்கும். இதை பார்க்கிற முத்து அதை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா கோல்டு பிஸ்கட்ஸா இருக்கும். இப்போ பதட்டமா வந்துட்டு போனவர் தான் அதை வச்சுட்டு போயிருப்பாரு. இப்போ ஒரு மாசம் கழிச்சு திரும்ப வந்து அந்த வாட்சை வாங்கிட்டு இந்த கடையில என் மஞ்சள் கலர் பை ஏதாச்சும் இருந்துச்சான்னு சொல்லி கேக்குறாரு. ஓனர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா முத்து இப்போ அந்த மஞ்சள் பையை எடுத்து கொடுக்கறான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தியான்னு சொல்லி கேட்கிறாரு. திறந்து பார்த்தேன், ஆனா நான் எதையுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ கடை ஓனருக்கு அந்த பைக்குள்ள தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் இந்த பை இந்த கடைக்குள்ளதான் இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லல. போலீஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மேலதானே கேஸ் விழுந்திருக்கும். இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. முத்துவோட நேர்மையை பார்த்த இவரும் என் கூடவே பாம்பேக்கு வரியா இன்னும் சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் முத்து பாம்பேக்கே போயிருப்பான். இப்ப கேரளாவுல அந்த ஆசிரமத்துல போய் விசாரிக்கும் போது இந்த ஆசிரமத்துல முத்து மேனேஜரா இருக்கும்போது 2006ல ஒரு பாம் பிளாஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் முத்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரமத்தோட ஓனர் சிவேட்டன் என்பவரையும் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ முத்துவ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கடைசியா அந்த டான்ஸ் குரூப் கூட தான் இருந்திருப்பான். அதுல சிட்டுன்ற பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கும் போது முத்துவ எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும்ன்றத இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. மீனாவும் இவளும் நைட்டு ஒரு திருவிழால டான்ஸ் ஆடுறதுக்காக போகலாம்னு சொல்லிட்டு போறதுக்காக இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா பஸ்ஸே வந்திருக்காது. அப்பதான் முத்துவ இவங்க முதல் முறையா பாத்திருப்பாங்க. அவரோட வண்டியிலேயே இவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து இப்போ கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு. இப்போ திருவிழால இந்த பொண்ணுங்க கிட்ட சில பேர் தப்பா நடந்துக்க பார்க்கிறாங்க. நம்ம முத்துதான் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை மிரட்டி அங்கிருந்து போக சொல்லிருப்பான். இத பார்க்கிற மீனாவுக்கும் முத்துவ ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். எங்களுக்கு வண்டி ஓட்ட ஒரு டிரைவரும் தேவை, அதனால எங்க கூடயே வந்து எங்களை கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேக்குறா. அவனுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், என்னை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிருப்பான். இந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டிய கூப்பிட்டு அந்த மாட்டுச்சாணியை எடுத்து கொஞ்சம் ஓரமா போடுமா, நான் மாட்டுக்கு தண்ணி காட்ட போறேன், சாணி வாசனை வந்தா குடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமியார் உள்ள குளிச்சிட்டு இருப்பாங்க. இவளும் அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு மாமியார் வெளியே வந்ததும் எடுக்காமலே போய் கிச்சனுக்கு போயிடுறா. மாமியார் அதுல காலை வச்சு வழுக்கி விடுறாங்களான்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டே இருப்பா. அவ எதிர்பார்த்த மாதிரியே இப்போ வழுக்கி கீழே விழுந்துருவாங்க. இப்போ மீனா முத்துக்கிட்ட எங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவர் வேணும், எங்க கூட இருப்பியான்னு சொல்லி கேட்டிருப்பா. முத்துவோ சரின்னு சொல்லிருப்பான். ஆனா என்ன பத்தி எதுவுமே கேட்க கூடாது, அது மட்டும் இல்லாம எனக்கு தனி ரூம் வேணும்னு சொல்லி கேட்பான். பார்த்தா அந்த பொண்ணுங்க தங்கி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். முத்துவை அந்த ரூம்ல தங்கிக்க சொல்றாங்க. இத பாக்குற இவனோ எனக்கு ரூம்லாம் வேணாம், நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே எங்க போனாலும் ஒண்ணா போறது ஒண்ணா வரதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதுலயும் மீனாவுக்கு முத்துவை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஊரா போகும்போதெல்லாம் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த ஊர்லயே யார் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பான். இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு எதுக்காக நீ ரவுடி எல்லாம் தேடிட்டே இருக்க, ஒண்ணு நீ போலீஸா இருக்கணும் இல்ல ரவுடியா இருக்கணும், கண்டிப்பா நீ போலீஸ் கிடையாது, அப்ப நீ யார்தான்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு வருவான். இதனால அந்த பொண்ணு இப்போ கோவத்துல இருப்பா. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தனியாவே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. முத்துவோ பின்னாடியே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி இவனே அவளோட அம்மாவை பாக்குறதுக்கு இப்போ கூட்டிட்டு போயிருப்பான். அவங்க அம்மாவுமே வில்லுப்பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. இப்போ பாடி காட்டிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா கிட்ட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் 2 பேருமே நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பா. இப்போ கேரளால இருக்கிற போலீஸும் அன்னைக்கு சரக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க கிட்ட இப்போ முத்துவோட போட்டோவை எடுத்து காட்டும்போது இவன் சரியான காட்டானாச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ எம்எல்ஏவா இருக்கிற பெண்ணின்றவர் ஸ்டார்டிங் நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரை மிரட்டுறதுக்காக ஒரு குரூப் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அவர்கிட்ட தான் முத்து அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். இதுல நம்ம முத்து யானையை வச்சு அவங்கள பயமுறுத்தி எப்படியோ அவரை காப்பாத்திருப்பாரு.
அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷன்ல நின்னு படிப்படியா எம்எல்ஏ ஆயிருப்பாருன்றதால இப்போ எம்எல்ஏவா இருக்கிறதுக்கே காரணமே முத்துதான்னு சொல்றாங்க. முத்து இறந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இப்ப ஜெசின்றவங்க அந்த ட்ரஸ்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதால அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போனா முத்து மேனேஜரா இருக்கும்போது இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சிந்துன்றவங்க சோஷியல் ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்கிற குழந்தைங்க கூட அன்பா பழகுறத பார்த்து முத்துவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ கரெக்டா அந்த டைம்க்கு முத்துவை வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, இவரை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிடுவா. இங்க முத்து அனாதை ஆசிரமத்தோட மேனேஜரா இருக்கும்போது சிந்துன்ற பொண்ண ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி இருந்திருப்பான். அந்த ஆசிரமத்தோட ஆனுவல் டே அன்னைக்கு சின்ன பசங்கலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்ப பயங்கரமா அங்க கலவரம் நடக்க ஆரம்பிச்சிடுது. அங்க சிவட்டன்றவர் சாகடிக்கிறதுக்காக தான் இந்த கும்பல் வந்திருப்பாங்க. ஒரு நாட்டு வெடிகுண்டெல்லாம் போட்டு அங்க இருக்கிற குழந்தைங்களாம் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதே கலவரத்துல முத்து காதலிச்ச சிந்துன்ற பொண்ணு இறந்து போயிருப்பா. ஆக்சுவலா சிவட்டன் தான் அந்த ட்ரஸ்டோட ஓனரா இருப்பாரு. இவருக்காக தான் ஜானி என்பவன் தான் இவனை பிளான் பண்ணி கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த இன்சிடென்ட்ல முத்து லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிருப்பா. இதனால முத்து பயங்கர வருத்தத்துல இருக்கும்போது சிவட்டன் தான் இப்ப முத்துக்கு ஆறுதலா இருந்து தன்னோட சொந்த பையன் மாதிரி பாத்திருப்பாரு. இவரு இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவருக்கே சம்பாதிச்ச 250 கோடிய பணமா எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துட்டே இருக்கும்போது ஜானி ஏற்பாடு பண்ணாளுங்க சிவட்டனை ஷூட் பண்ணிடுவாங்க. முத்து அவங்கள துரத்திட்டு போறான். ஆனா அதுக்குள்ள அவங்க ஓடி போயிருவாங்க. சிவட்டன் இப்ப இறந்து போறதுக்கு முன்னாடி முத்து கிட்ட நீ யாரையும் போய் பழிவாங்க வேணாம், இது என்னோட முடியட்டும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு முத்து நானும் என் சொந்த ஊருக்கே போறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது சிவட்டன் உனக்காக கொடுத்த காசு எடுத்துட்டு போ முத்துன்னு சொல்லிட்டு சொன்னா முத்து வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஆனா முத்திக்கே தெரியாம அவரோட வண்டியில அந்த லாக்கர்ல இப்ப அந்த காசு மொத்தத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க. அப்பதான் முத்துவை நான் கடைசியா பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப எம்எல்ஏவும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. டான்சரா இருந்த அந்த மீனாவோட பொண்ணு முத்து வேலை செஞ்சுட்டே இருந்த அந்த ஆசிரமத்தை தேடி வந்திருப்பா. போலீசார் மீனா கிட்ட விசாரிக்கும் போது ஒரு நாள் முத்துவை தேடி எவனோ ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை மிரட்டிட்டு போயிருப்பான். இப்ப முத்துவே அவனை பார்த்து தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்திருப்பான். இத பாக்குற மீனாவும் யார் அவன் சொல்லிட்டு கேக்குறாங்கன்னா முத்து எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். இதனால கோபப்பட்ட மீனாவும் உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அழறா. இதனால முத்துக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டே போகணும்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அவன் போக விடாம எதுவா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. இதனால முத்து இப்ப மீனா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவான். ஆனா அன்னைக்கு நைட்டோட நைட்டா மீனாவிற்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து வச்சுட்டு என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். இப்போ அப்படியே தமிழ்நாட்டுல திருவிழாவுல நடந்த அந்த ரெட்டக்கொலை பத்தி போலீசார் விசாரணைக்காக போயிருப்பாங்க. இறந்து போன 2 பேருடைய வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்காக போனா அங்க இருக்கிற பெரியவர் முத்துவோட போட்டோவை பார்த்துட்டு இவன் தான் அந்த திருவிழாவுல அந்த 2 பேரையுமே கொடூரமா கொன்னான்னு சொல்லிட்டு சொல்றாரு. திருவிழா அன்னைக்கு அந்த இரட்டை கொலை பண்ணது முத்துதான்னு தெரிஞ்சுக்கிற போலீஸும் ஃபர்ஸ்ட் முத்துவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த மீசைக்கார தாத்தாவை போய் பாக்குறாங்க. எப்படியோ என்கிட்ட தான் திரும்ப வருவீங்கன்னு தெரியும், வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவரும் டீ போட்டு கொடுக்குறாரு. அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு மீனா ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஒருத்தன் முத்துக்கிட்ட வந்து அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு போயிருப்பான். இத பாக்குற மீசைக்காரரும் அவனுங்களை நம்பி பொண்ணு அனுப்பாத, அவன் சரியான கொலைகார பசங்க, இதுவரைக்கும் கூலிக்கு 30 கொலை பண்ணிருக்கானுங்க, அவனை மிலிட்டரில இருந்து துரத்தியே அனுப்பிச்சிட்டாங்க, அவன் கிட்ட தூரத்துல இருந்து சுடுற துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனோட பேசிட்டே இருக்கான் பாரு, அவனோட அண்ணன் அவன் தான் எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அப்பா மாதிரி பாத்துட்டு இருந்த சிவேட்டனை கொன்னது இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு முத்து அங்க 2 பேரையுமே அதே திருவிழால வச்சு இப்ப கொடூரமா கொண்டிருப்பான். மத்தவங்களுக்கு முன்னாடி உன்னை யாரு அனுப்புனதுன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஜானிதான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த ஜானின்றவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து சிவேட்டனோட அந்த 250 கோடிய பணத்தை சுட்டேனுன்னு சிவேட்டனுக்கு விசுவாசியா இருந்த ஒரு பெரியவரை கடத்தி வச்சுட்டு முத்து இப்ப அந்த இடத்துக்கு பிளாக்மெயில் பண்ணி வர வச்சிருப்பான். ஆனா முத்து அவனுங்களை அடிச்சு போட்டு அந்த ஜானின்றவனும் அதே இடத்துல கொண்டு போட்டிருப்பான். தன்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும்போது சிந்துவையும் சிவேட்டனையும் கொன்னவங்கள கண்டிப்பா நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வேஷமா இப்ப ஊரா தேடிட்டே இருந்திருப்பான். அப்பதான் அவங்க திண்டுக்கலை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிராமம் கிராமமா நிறைய பிளாஸ்டிக் பொருள் விக்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டே இருந்திருப்பான். அப்படிதான் அந்த டான்ஸ் குரூப்புக்கு டிரைவரா போய் ஊரா நடக்கிற திருவிழாக்கு எல்லாம் போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கொலைகாரங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். எப்படியோ ஒரு வழியா அந்த திருவிழால சிவேட்டனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் கொன்னுட்டு இப்ப ஜானியுமே கொண்டிருப்பான். இப்ப நிறைய கொலை பண்ணதால தனக்கு பகை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனக்கு பிடிச்சவங்கள நிறைய பேர் இழந்தவ தன்னோட பகையால தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதாலதான் ஒருத்தர் பார்த்து அவர் கையில காசை கொடுத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தலையோட இந்த காசை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பான். இப்ப போலீஸ் அந்த தலை யாருதுன்னு சொல்லிட்டு இப்ப ஊரா விசாரிக்க போறாங்க. இந்த மாதிரி முத்துன்றவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் மூலமாவே எல்லாருக்கும் தெரிவிச்சிருப்பாங்க. இப்ப கோர்ட்டோட ஆர்டர் படி இப்ப முத்துவோட தலைய புதைக்க சொல்லிருப்பாங்க. இப்ப தலை எங்க கிடைச்சதோ அந்த இடத்துக்கே போய் இப்ப கருப்பு கிட்ட தான் அந்த தலைய புதைக்க சொல்லி கொடுக்குறாங்க. முத்துவோட தலை கூட இருந்த அந்த 2 லட்சத்தையும் பார்த்து கருப்பு கிட்டயே கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ்ஐயும் இப்ப மறைச்சு வச்ச சரக்க போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. இடிஞ்சு போன ஒரு வீடு இருக்கும், அதுல போயிட்டு இவனும் சரக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா எஸ்ஐயோட கண்ணுக்கு அந்த இடிஞ்சு போன வீட்டோட செவத்துல ஒரு சின்ன பையன் முத்து அப்ப அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருப்பான். அப்ப முத்து சின்ன வயசுல இந்த வீட்டுல தான் வாழ்ந்தான்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்போ அதே இடத்துல ஒரு அழகான வீட்டுல மீனாவும் அவனோட குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி காட்டுறாங்க.